எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் படிக்க போற கதை பேரு "கிராக் கோஸ் டு த டென்டிஸ்ட்". நீங்க டென்டிஸ்ட்டை போய் பார்ப்பீங்களா? டென்டிஸ்ட்னா யாரு? உங்க பல் டாக்டர். பல்லெல்லாம் வந்து சரியா பார்த்துக்கணும்ல. ஒழுங்கா பல் தேய்க்கணும். நிறைய சாக்லேட்லாம் சாப்பிட்டோம்னா ஒழுங்கா பல் தேய்க்கணும்ல. பல்லெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நல்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சாப்பிட முடியும். இப்போ இந்த கதையில வந்து ஒரு crocodile வரப்போகுது. crocodileனா முதலை. இந்த முதலை வந்து ஒரு பல் டாக்டரை பார்க்க போகுது. அதை பத்தின கதை தான் இந்த கதை. கிராக் கோஸ் டு த டென்டிஸ்ட். இதை எழுதினது வந்து சூ கிரேவ்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இல்லஸ்ட்ரேஷன், அதாவது படங்கள்லாம் வரைஞ்சது வந்து ட்ரெவர் டன்டன் அவங்க தான் வரைஞ்சிருக்காங்க. இப்போ முதல்ல கதை. Croc didn't always look after her teeth. She didn't always clean her teeth in the morning. She didn't always clean her teeth at night. She said she was too busy, too tired, or she forgot. ஸோ இது நம்ம crocodileனா முதலை. அந்த முதலை வந்து பல்ல வந்து ஒழுங்காகவே பார்த்துக்காது. ஏன் காலையில் பல் தேய்க்காது, நைட்டில் பல் தேய்க்காது. நீங்களாம் 2 தடவை பல் தேய்ப்பீங்கல்ல, காலையிலையும் நைட்டும். அந்த crocodile வந்து 2 தடவையும் பல் தேய்க்காதான். அப்போ என்ன சொல்லும்? இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு இங்கே விளையாடணும், அதை எழுதணும், அந்த ஹோம்ஒர்க்கை முடிக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லுமா. இல்லைன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, பயங்கரமாக விளையாடியாச்சு, எனக்கு பல் தேய்க்கிறதுக்கெலாம் டைம் இல்லை, தூங்கினா போதும்னு இருக்குது அப்படின்னு சொல்லுமா. இன்னும் சம்டைம்ஸ் மறந்துடுமா. அடுத்த நாள் யாராவது ஏன் பல் தேய்ச்சியா அப்படின்னு, ஐயோ பல் தேய்க்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லுமா. But Croc liked to eat lots of sweets. She liked fizzy drinks too. Her friends said they were not too good for her teeth. ஆனால் எனக்கு முதல்ல crocodileக்கு வந்து ஸ்வீட்ஸ்னால் பயங்கரமாக பிடிக்கும். உங்களுக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் பிடிக்கும்? டிம்டான்லாம் சாப்பிடுவீங்களா? டெய்ரி மில்க் சாப்பிடுவீங்களா? நிறைய சாக்லேட் சாப்பிடுவோம் இந்த crocodile. அப்புறமா ஃபிஸி ட்ரிங்க்ஸ்னால் என்ன? இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கோக், பெப்சிலாம் குடிச்சிருக்கீங்களா? அதெல்லாமும் ரொம்ப பிடிக்குமா இந்த crocodileக்கு. அப்போ அவங்க crocodileோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. யார்? மங்கி, குரங்கு. இது வந்து இதுவும் தெரியல, இது என்னன்னு தெரியல. பாசம் மாதிரி இருக்குது. பாசமா இல்லை ஸ்லாத் மாதிரி இருக்குது. அந்த அனிமல்ஸ்லாம் சொல்லுது. கிராக் இதெல்லாம் அப்போ இந்த டைகர் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த பாரு நீ இவ்வளோ சாப்பிட்ற, ஆனால் அதெல்லாம் பல்ல வந்து நீ ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். பட் கிராக் லைக் தெம் and she did not want to stop having them. நான்லாம் நிறுத்த வேண்டாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருக்கு. One day, Mom told Croc that she was going to the dentist for a checkup. Mom said it was important to have checkups at the dentist to keep your teeth healthy. அம்மா வந்து அந்த crocodileோட அம்மா சொல்கிறாங்க, சரி ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போக போகிறோம், அதாவது பல் டாக்டர் கிட்ட போக போகிறோம், பல்லெல்லாம் ரெகுலராக செக்அப் பண்ணணும். செக்அப் பண்ணலைன்னா அப்போ தான் செக்அப் பண்ணால் ஏதாவது பிரச்சனைனா சரி பண்ணிடுவாங்க. பல்லெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கணுன்னா அப்பப்போ இது மாதிரி செக்அப்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு கேலண்டரில் அப்பாயின்மெண்ட் இருக்குது. முதல்ல ஸ்விம்மிங் போகணும் 9 o'clock, 10 மணிக்கு ஃப்ளோட்ஸு, 11 மணிக்கு வாஷு, 12 மணிக்கு டென்டிஸ்ட் கிட்ட போகிறதுக்கு 12 மணிக்கு. Croc was worried. She didn't want to go to the dentist at all. முதலைக்கு பயங்கரமாக பயம். ஐயோ டென்டிஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுது. Croc went to find Dad. அவங்க அப்பா கிட்ட போய் பார்க்குது. He was in the potting shed. அவங்க அப்பா வந்து ஏதோ பிளான்ஸ் எல்லாம் இது நட்டுட்ருக்காங்க. Croc told Dad about her checkup at the dentist. She told him she didn't want to go. She said that the dentist might be cross with her for not looking after her teeth properly. அப்பாட்ட போய் சொல்கிறான், அப்பா எனக்கு டென்டிஸ்ட் கிட்ட போகிறதுக்குப்பா பயமாக இருக்குப்பா, இஷ்டமே இல்லைப்பா, ஏன்னா எனக்கு நிஜமாகவே தெரியும் டென்டிஸ்ட் வந்து என் பல்லெல்லாம் பார்த்த உடனே செம்ம கோவமாக இருப்பாங்க, நீ ஒழுங்காகவே பல்ல பார்க்க மாட்டேற அப்படின்னு திட்டுவாங்க, அதனால எனக்கு டென்டிஸ்ட் போக பயமாக இருக்குப்பா. Dad said when he was little, he once got a big toffee stuck on his tooth. His mom said he had to go to the dentist, but he did not want to go. He was worried the dentist would hurt his tooth. He was worried the dentist would be cross with him for eating toffees. ஸோ அவங்க அப்பா வந்து அவனை உட்கார வச்சு சொல்கிறாங்க, இந்த பாரு எனக்கும் இதே மாதிரி தான் ஆச்சு. ஒரு தடவை என்ன ஆச்சு, நான் பெரிய ஒரு முட்டாயை சாப்பிட்டேன், அந்த முட்டாய் வந்து என்னோட பல்ல சிக்கி போச்சு. அப்போ வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அதாவது உங்கள் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, கட்டாயம் நம்ம பல் டாக்டர் கிட்ட போகணும், அப்போ தான் அதை சரி பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கும் ஒன்றை மாதிரியே தான் டென்டிஸ்ட் கிட்ட போகிறதுக்கே பயமாக இருந்தது. டென்டிஸ்ட் வந்து இவ்வளோ டாஃபியெல்லாம் உன்னை யார் சாப்பிட சொன்னது, என்ன திட்டுவாங்களோன்னு பயந்தாங்க. நான் பயந்துட்டு இருந்தேன். But the dentist wasn't cross. He was very kind. He got the toffee off Dad's tooth. It didn't hurt at all. Dad said dentists help everyone to look after their teeth. Croc felt a bit better. அப்பா அவங்க அப்பா சொல்கிறாங்க,
அப்புறமா நான் போய் டென்டிஸ்ட்டை பார்த்தேன். டென்டிஸ்ட் மெதுவா அந்த டாஃபி அந்த முட்டாய வந்து அப்படியே எடுத்துட்டாங்க. ஆனா ஒண்ணும் வலிக்கவும் இல்ல. என்ன டென்டிஸ்ட் திட்டவும் இல்ல. அதனால தப்பே கிடையாது. ஒண்ணும் நீயும் போலாம் டென்டிஸ்ட் கிட்ட போ. பயப்படாம போ அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம முதலைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாடா! தைரியமா போகுது. அங்க போயாச்சு டென்டிஸ்ட் கிட்ட. That afternoon, Mom took Croc to see Mr. Bird. Mr. Bird தான் டென்டிஸ்ட். டென்டிஸ்ட்னா பல் டாக்டர். He was very kind. He let Croc ride up and down in the big chair. நீங்க பல் டாக்டர் கிட்ட போயிருக்கீங்களா? ஒரு சேர்ல படுக்க வைப்பாங்க. அப்படியே படுக்க வச்சுட்டு மேலேயும் கீழே கொஞ்சம் ரேஸ் பண்ணுவாங்கல்ல. அது மாதிரி பண்றாங்க. உட்காந்தாச்சு. He let her lie down and sit up in it too. Croc said it was good fun. அந்த சேர் அப்படி மேலே கீழே போயிட்டு வர்றது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம முதலைக்கு. அப்புறம் உள்ள பார்க்குறாங்க. வாய் தொற அப்படின்னு திறக்கிறாங்க. Then Mr. Bird looked in Croc's mouth with a mirror. He let Croc look at all her teeth. He counted them while the Croc watched. Croc liked that. She didn't know how she had so many teeth. அப்பதான் முதல் தடவை பார்க்குறாங்க. அந்த டென்டிஸ்ட் மிஸ்டர் பேர்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்ணாடி, மிரர்னா கண்ணாடி வச்சு வாய்க்குள்ளே பார்க்குறாங்க. வாய்க்குள்ளே பார்க்கும்போது நம்ம crocodileஆலையும் அதோட டீத் எல்லாம் பார்க்க முடியுது. ஆஹா, நம்மளுக்கு இவ்வளோ டீத் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. அப்போ மிஸ்டர் பேர்ட் என்ன சொல்கிறாங்க, மிஸ்டர் பேர்ட் said Croc only had baby teeth at the moment. He said they would soon go to make room for adult teeth. He said it was important to look after the baby teeth so that the adult teeth would be strong and healthy. ஸோ வாய்க்குள்ளே பார்த்த உடனே உள்ளே வந்து டீத் வந்து பேபி டீத்தாக இருக்குது. இப்போ தான் குட்டியாக தானே இருக்குது crocodile. அந்த crocodile வந்து பேபி டீத் இருக்குது. அப்போ டென்டிஸ்ட் சொல்கிறாங்க, யார் மிஸ்டர் பேர்ட் சொல்கிறாங்க, இந்த பாரு இந்த பேபி டீத்தை நீ நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த பேபி டீத்லாம் விழுந்து அடல்ட் டீத் வரும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. மிஸ்டர் பேர்ட் said Croc's teeth needed a really good clean. Okay, இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணுறேன் இப்போதைக்கு. He said it was important to keep the teeth clean and healthy. Mr. Bird cleaned Croc's teeth carefully. It didn't hurt at all. Soon Croc's teeth were sparkling. ஸோ இந்த பாரு, நான் இப்போதைக்கு உனக்கு ஒரு பல்லு நல்லா க்ளீன் பண்ணி விடுறேன். ஆனால் நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ரெகுலராக காலையிலையும் ஈவினிங்கும் பல் தேய்க்கணும். அப்போ தான் டீத்லாம் க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த டென்டிஸ்ட் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. பல்லெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. crocodileக்கு செம்ம ஹாப்பி. Then Mr. Bird showed Croc that what she should eat. என்னெல்லாம் சாப்பிடணும், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது. He said it was important to eat healthy food. He said to try to have any sweets and fizzy drinks at meal times. Only as a treat. He said lots of sugar is not good for the teeth. ஸோ சொல்கிறாங்க, நல்ல ஹெல்தி ஃபுட்லாம் சாப்பிடு. நீங்கள் சொல்லுங்கள் ஹெல்தி ஃபுட்லாம் என்னென்னு எழுதுங்க கமெண்ட்ஸில். ஆப்பிள்ஸ், நிறைய நட்ஸு, நிறைய மீட், அது மாதிரிலாம் சாப்பிட்லாம். சாப்பிட்டா பல்லுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கால்சியம் முக்கியம் இல்லை நம்ம பல்லுக்கு. கால்சியம் வேணும்னா பால் நிறையா சாப்பிட்லாம், சீஸ் நிறைய சாப்பிட்லாம். ஸோ அப்போ டீத்துக்கு ரொம்ப நல்லது. அப்போ டாக்டர் தான் சொல்கிறாங்க, டென்டிஸ்ட் தான் சொல்கிறாங்க, அதெல்லாம் சாப்பிடணும். அப்புறமா ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சின்னா ட்ரீட்டாக தான் சாப்பிடணும். அதுவே ஒரு சாப்பாடு மாதிரி சாப்பிடக்கூடாது. பாப்கார்னோ சாக்லேட்டோ ஏதோ 1-2 சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சாப்பிடணும். அதையே சாப்பாடை சாப்பிடக்கூடாது அப்படின்னு டென்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நிறைய சர்க்கரை சாப்பிட்டேன்னா உன் பல்லுக்கு நல்லதில்லை. Before she went home, Mr. Bird gave Croc a new toothbrush. It looked like a big banana. Croc said it was the best toothbrush ever. She said she would brush every morning and every night. Mr. Bird said that was a very good idea. அப்போ இது டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் முடிஞ்சுட்டு போகும்போது ஒரு டூத் ப்ரஷ் கொடுக்குறாங்க நம்ம டென்டிஸ்ட் மிஸ்டர் பேர்டு. அதை பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு பனானா மாதிரி இருக்குது. பனானா மாதிரி மூடி இருக்குது. அதை திறந்தானா அந்த ப்ரஷ்ஷோட பிரிசில்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி crocodile. ரொம்ப தேங்க்ஸ், நான் ரெகுலராக இனிமேல் காலையிலையும் நைட்டும் பல் தேய்க்கிறேன் அப்படிங்கிறேன். ஆஃப்டர் தட் Croc remembered to clean her teeth carefully every morning and every night. She remembered to choose drinks and foods that weren't too sweet or sticky. Soon Croc had very healthy and clean teeth. Everyone said they sparkled. ஸோ கடைசியில் என்னாச்சு, ரெகுலராக பல் தேய்க்க ஆரம்பிச்சாச்சு. காலையிலையும் பல் தேய்க்கணும், நைட்டும் பல் தேய்க்கணும். அப்புறமா அப்படியே இருக்கா ஃபிஸி ட்ரிங்க்ஸே குடிக்காமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் குடித்தாலும் மாடரேஷனில் குடிக்கணும், கம்மியாக குடிக்கணும். ஸ்வீட்ஸும் எப்போவாவது சாப்பிடணும். சும்மா எப்பவுமே ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஹெல்த்தி ஃபுட்லாம் நல்லா சாப்பிடணும். அப்படி இருந்ததுன்னா டீத்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். எல்லோரும் பார்த்து ஆஹா செமையாக ஸ்மைலிங் ஸ்பார்க்லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஷைனி டீத்து, இட்ஸ் அ ஹெல்தி டீத். அதோட இந்த கதை முடியுது. Croc goes to the dentist. உங்களை நான் அடுத்த கதையாக சந்திக்கிறேன். நன்றி.